தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் சம்பத்குமார் பதிலுரை. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று முதல் கேள்வி நேரம். சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றனர் அமைச்சர்கள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை நெருங்கியது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 7454 கனஅடியாக சரிந்தது. பாசனத்திற்காக வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திறக்கப்படுகிறது மேட்டூர் அணை. முதலமைச்சர் விஜய் நேரில் மேட்டூருக்கு சென்று அணையை திறக்க உள்ளதாக அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து குறைந்தது. நேற்று வினாடிக்கு 10,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 6,500 கனஅடியாக குறைந்தது. நேபாளத்தில் ரசுவா உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 157ஆக உயர்வு. மீட்பு பணிகள் நீடித்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அச்சம். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 750க்கும் மேற்பட்டோர் மாயம். இந்தியாவிலிருந்து சென்றவர்களில் 142 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அதிகாரிகள் தகவல். நேபாளத்தின் ரசுவா பகுதியில் பனி சூழ்ந்த ஏரி உருகி மொத்தமாக நீர் வெளியேறியதால் ஏற்பட்ட வெள்ளம். திபெத் எல்லைக்கு அருகே பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என அச்சம். திபெத் எல்லையில் சேரும் சகதியுமாக பெருவெள்ளம் பாய்ந்து வந்த காட்சிகள். அலறியடித்து ஓடிய மக்களையும் வாகனங்களையும் வாரி சுருட்டி சென்ற அதிர்ச்சி வீடியோ. நேபாளத்தின் ரசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள். திடீர் பெருவெள்ளத்தில் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து செய்வதறியாது திகைத்து நிற்கும் மக்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் 57 பேர் யார் யார் என்ற விவரம் வெளியீடு. சுற்றுலா சென்ற 57 பேரில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல்.
நேபாளத்தில் சிக்கியுள்ளவர்களோ தமிழ்நாட்டில் உள்ள உறவினர்களோ தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. தேவையான உதவிகளை வழங்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. நேபாளத்திற்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் விமானப்படை விமானத்தில் அனுப்பி வைப்பு. C-17 மற்றும் C-130 விமானங்கள் மூலம் கூடுதல் நிவாரணப் பொருட்களை அனுப்பவும் தயார் நிலை. இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட நிவாரண உதவிகள் நள்ளிரவில் நேபாளத்திடம் ஒப்படைப்பு. நேபாள சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் வழங்கினார் இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா. நேபாளத்தில் மீட்பு மற்றும் வெளியேற்றும் பணிகளுக்கு இந்தியாவிலிருந்து ஹெலிகாப்டர்கள் விரைவு. பாதிப்புக்கு உள்ளான இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களை பணியில் ஈடுபடுத்தவும் திட்டம். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி ஆலோசனை. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என பிரதமர் உறுதி. மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து நேபாளத்துக்கு சென்ற 32 பேர் மாயம். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்றவர்களின் கதி என்ன என உறவினர்கள் கலக்கம். நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து எல்லைப் பகுதிகளில் உள்ள பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உஷார் நிலை. பீகார் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசினார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பீகாரின் கண்டகி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். திபெத் மற்றும் நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் ஆற்றின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் பொது வேலை நிறுத்தம். ஓவேலி பகுதியில் 2 பேரை கொன்ற புலியை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என கோரிக்கை.